என்னடி த்ரிஷா, ஃபங்க்ஷன் ரொம்ப ஜோராக நடக்குது போல இருக்குது. ம் ஆமாங்க்கா, ஜோராக தான் நடக்கும். ஏன்னா அஞ்சலி அவங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணுல, அது இருக்கிறப்பட்டவங்க வேற. சொல்லுமா, அவளுக்கு போடுற நகை மட்டுமே 250 சவரனு தெரியுமா? கல்யாணத்துக்கு எதுவுமே பண்ணலன்னுட்டு அத்தை வாய் விட்டு கேட்டுக்கிறாங்க. அதுக்கு இவங்களும் இப்போது தட்டு வரிசையில் வைக்குவாங்க. நீயும் பார்க்க தானே போகிற, பாரு அப்படியே வாய் பான் பொழக்க போகிறேன். இருக்கட்டும் விட்றி, அவள் வந்து பரவாயில்லையே, கல்யாணம் ஆகி ஒரே மாதத்தில் முழுகாமயிட்டா. நீ என்ன, உனக்கு எதனா குட் நியூஸா? இல்லைக்கா, இன்னும் எது குட் நியூஸ் ஆகலக்கா. என்னடி இப்படி சொல்கிற? கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் நீ முழுகாமல் இல்லைனா என்னடி அர்த்தம்? மூத்த மருமக பார்த்து புரிஞ்சு நடந்துக்கோ. அது மட்டும் இல்லடி, அவள் இருக்கிறப்பட்டவோ. அப்புறமா அவளை வச்சுக்கிட்டு உன்னை துரத்தி விட்டுற போகிறா அவன் மாமியார். 7 வருஷம் மாமியார் எப்படி பார்த்துக்கிட்டேன்ட்டு எனக்கும் தெரியும் தான், இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் வீட்டுக்கு வாரிசு கொடுக்குறவளும் வீட்டுக்கு வரவோ வரதட்சணை கொடுக்குறவ தானே இந்த காலத்தில் மருமகளாக இருக்கிற ஆளுங்க. ஆளுங்க அந்த மாதிரி ஆளுங்க தாண்டி இந்த மாமியார் காய்ச்சிங்க தலைமலை தூக்கி வச்சு திரிவாளுங்க தெரியுமா? அது மட்டும் இல்லை, 250 சவரன் உன் மாமியாரை பார்த்தாலன்னா இனிமே அஞ்சலி தாண்டி உன் மாமியாருக்கே மாமியார். ஏதோ ஒன்று உங்ககிட்ட காசு பணம் இல்லைன்னா கூட எவ்வளோ சீக்கிரம் வாரிசாத்து பெற்றுக்கொடு. இல்லை உன் மாமியார் கண்டிப்பாக உன்னை விட்டுட்டு இன்னொருத்தை கட்டுறதுக்கு யோசிக்கவே மாட்டா. ஜாக்கிரதையாக இரு. சரிக்கா. என்னடி இது, கழுத்தில் மூக்கில் காதில் ஒன்றுமே இல்லாமல் வந்துக்கிற? எப்படியாப்பட்ட ஃபங்க்ஷனு? அதுவும் உன் மாமியார் காய்ச்சல எப்படி இருப்பா? அதுவும் இல்லாமல் அஞ்சலி வர ஃபுல்லாக நகை போட்டுன்னு உக்காஞ்சிக்குவா. நீ இப்படி பிச்சைக்காரி மாதிரி இருந்தா யாரும் இல்லார ஒரு மாதிரி பேசுவாங்க இல்லையடி த்ரிஷா. ஆச்சுன்னா போய் அஞ்சலிக்கிட்டேயே ஒரு செயின் கொடுன்னு வாங்கி கழுத்தில் போட்டுக்கோ. பார்க்குறதுக்கு ரொம்ப பாவமாக இருக்கிற. போ. சரிக்கா ஆச்சு, போட்டுக்கிறேன். சரிடி, நான் போய் அஞ்சலியை பார்த்துட்டு வரேன். சரிக்கா, நீங்கள் போங்க. எனக்கு தெரியும், எனக்கு நல்லாவே தெரியும், இந்த வளைகாப்புக்கு நான் வந்தால் எனக்கு கண்டபடி எனக்கு கண்ட மாதிரி பேசுவாங்கன்னுட்டு. நான் எங்கள் வீட்டுக்காரர் சொன்ன அவர் கேட்கல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போதான் குட்டி முக்கி கேட்டுட்டு போய்கிறேன். இப்போ கீழே எல்லாரும் லைனாக வராங்க, எல்லாரும் என்னை கேட்பாங்க, எல்லாரும் என்னென்ன ஓடிப்பாங்க. சும்மா எங்கன்னா போயிடலாம், யார் கண்ணுக்கும் நம்ம தம்பிடுறதே வேணாம். சும்மா எங்கன்னா தூரமாக போய் ஃபங்க்ஷன் முடிவுக்கு இருந்துட்டு மெல்லமாக வீட்டுக்கு போயிட வேண்டியது தான். வேறு என்ன பண்ணுறது? ஏய் த்ரிஷா, அத்தை கூப்பிட்றாங்க. நான் அழுவுறது பார்த்தா எதுக்கடி அழுகுறேன்னு கேட்டா, ஐயோ இந்த மாதிரிலாம் சொன்னால் அத்தையும் சேர்ந்து என்னை புண்படுத்துவாங்க. நம்ம அழுவுறது அத்தைக்கு தெரியவே கூடாது. எங்கடி போயிட்டு இருக்க? அத்தை அது வந்து அது அது வந்து அத்தை. என்ன வந்து போய் என்னாச்சு? வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கக்கூடாது இல்லையா? ஒரு சந்தோஷமான எதனா ஒரு ஃபங்க்ஷன் நடந்தால் மூஞ்சி பிரச்சனை தெரிஞ்சா முன்னாடி நினைப்பாங்க. 4 பேர் 4 விதமாக பேச மாட்டாங்க. போ, அங்கே யாரோ சாமியார் கூப்பிட்றாங்க, போயிட்டு என்ன வேலை வேணுமோ கேட்டு செய். போ, கொஞ்சம் சிரிச்ச முகமாக போ. சரிங்க அத்தை. டக்கா டக்கான்னு போடி, ஆடி அசைஞ்சிக்கின்னு போவான். ஆமாம் கூட ஸ்பீடாக போயிடும். வகரா பாரு. அழட எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அஞ்சலி ரெடி ஆகிட்டாலாம் இல்லான்னு தெரியலையே. சரி, ஃபஸ்ட்டு அஞ்சலி அவங்க அம்மாவை தேடலாம். எல்லா தட்டு வரிசையும் ரெடியாக வச்சுக்கிறாங்களா இல்லை என்னான்னு தெரில, போய் பார்க்குறேன். என்ன இந்த சம்மந்தி ஆளே காணோம். சே, அடலட வாடி குட்டி முக்கி, எப்படி இருக்க? வா 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 வா. பரவாயில்லையடி, ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியே சீக்கிரமாக வந்துட்டு இருக்க. என்னக்கா இப்படி சொல்லிட்டேன்? அக்கம் பக்கம் இருக்கிறோம். நம்ம அஞ்சலி வளகாப்பு ஃபங்க்ஷனு, நான் தான் முன்னாடி இருப்பேன். எப்படி இருக்குக்கா புடவை? நல்லா தான் இருக்கு. எவ்வளோ புடவை? எங்கள் வீட்டுக்கார ஆசையாக வாங்கி கொடுத்துருக்கா கல்யாண நாளுக்கு. 1000 ரூபா. நான் போட்டுனுக்கிற புடவை எவ்வளோ தெரியுமா? எவ்வளோக்கா? தங்க ஜெருகிலே செஞ்சிருந்துடி, 2.5 லட்சம் ரூபா. என்னக்கா சொல்கிற? 2.5 லட்சம் ரூபாவா? அவ்வளோலாம் புடவை கூட விற்கிறாங்களா? உனக்கு என்ன தெரியும்? சரி, எப்படி இருக்கு புடவை? புடவை சூப்பராக இருக்குதுக்கா. யார்? அஞ்சலி உங்கள் அம்மா எடுத்து கொடுத்தாங்களா? அதெல்லாம் அஞ்சலி உங்கள் அம்மாவில் எடுத்து கொடுக்கல,
நானே வாங்கியிருந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் தான் ட்ரெஸ்ஸே எடுத்து கொடுத்தோம். அதுவும் அஞ்சலிக்கு 80,000 ரூபாய் போடுவேன், த்ரிஷாவுக்கு 80,000 ரூபாய் போடுவேன், எல்லாமே நான் தான் எடுத்து கொடுத்தேன் தெரியுமா? அப்படியாக்கா? ஒன்றும் தெரியாமலாம் என்னை பற்றி பேசாதீங்க சரியா? உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்டி. டீயில் ₹1 இருந்தா நக்கி தொடிச்சு எடுத்து துண்டுறவோ நீ சொல்கிறியா? என்னது? அதுவாக்கா உங்கள் புடவை அப்படியே உங்களுக்கு கண்ணிட்டே செஞ்ச மாதிரி இருக்குதுக்கா. அதுதானே. அங்கே பாருடி, அவள் தான் மாமியார். அவள் பக்கத்தில் நிற்கிறா இல்லையா, அவள் யாருன்னு தெரியல. அவளுக்கு 2 மருமகளுங்க. பெரிய மருமகளுக்கு 7 வருஷம் ஆகி குழந்தை இல்லையாம்மா. 2வது மருமக கல்யாணம் ஆகி புதுசாக ஒரே மாதத்துல முழுகாம ஆயிட்டா. என்னவே இருந்தாலும் அது லவ் மேரேஜ் தாண்டி அம்மோ. ஆமாவாம்மா. மூண்டி உன்னை தான் கொடுக்கலான்னு பார்த்தேன். என்ன பண்ணுறது? ஆனாலும் அவள் சின்ன மருமக ரொம்ப இருக்கிறப்பட்டவளாம்மா, ரொம்ப கோடீஸ்வரவங்களாம்மா. அதுதான் வலிச்சு போட்டிருப்பா. மாமா அத்தை வராங்க. சரிடி, நீ எதுவும் பேசிக்காத, நான் பேசிக்கிறேன். சரி விடுக்கா, நீ தான் அழகு, நான் ஒத்துக்கிறேன் போதுமா? அப்படி சொல்லு. சரி வா. அடடடடடட வாடி சொப்னா, என்ன வந்து கம்முன்னு நிற்கிற, பேசி வைக்க மாட்டேன்ற? என்ன என் மேலே கோவமா இருந்தா உனக்கு? அப்படிலாம் ஒல்லிங்களா அண்ணி, நாங்கள் எதுக்கு உங்கள் மேலே கோவப்பட போகிறோம்? எப்படி இருக்கிறீங்க அண்ணி? நான் நல்லா தாண்டி இருக்கிறேன். ஆமாம், இது உன் பொண்ணா? இது என்னடி இப்படி வந்துட்டு போயிட்டுக்கிறா? அண்ணி அவள் வந்து ரொம்ப வருஷம் ஆகுது. நீங்கள் தான் பார்க்கல. எங்க அண்ணி எங்கள் அண்ணன்? அவர் கொஞ்சம் வேலையாக வெளியே போய்க்கிறாரம்மா. சரி ஆச்சு வா, உள்ள வா, உட்கார வா. இருக்கட்டுங்க அண்ணி, பரவாயில்ல, நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் தானே, நாங்கள் ஓடி ஆடிக்கின்னு இங்கே இருக்கிறோம். நீங்கள் போய் மற்ற வேலையெல்லாம் செஞ்சுக்கோங்க, போங்க அண்ணி. சரிம்மா ஆச்சு. டீ காஃபி எதாவது எடுத்துன்னு வரட்டா? இல்லை நீ எதுவும் வேணாம், கொஞ்ச நேரம் ஆகட்டும். என்ன உன் பொண்ணு எதுவும் பேச மாட்டாளா? ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை அத்தை. நல்லா இருக்கிறீங்களா அத்தை? நல்லா இருக்கிறடி அம்மா, அழகாக தான் இருக்கிற. அழகாந்து என்ன பிரயோஜனம்? சொந்த அண்ணன் புள்ளிக்கே தான் பொண்ணை கொடுக்க முடியல, அந்த வைத்தறிச்சல் தான். நான் என்னடி பண்ணிட்டோம் சொப்னா? புள்ள திடுதுப்புன்னு அப்படி லவ் பண்ணுறேன்னு வந்து நின்றுட்டான். சரி போனா போட்டோன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன். பின் என்ன பண்ணுறது? நம்ம புள்ளியோட ஆசை தானே பார்க்க முடியும். அதுவும் இல்லாமல் நான் என்ன சின்ன புள்ளியா 2 அடி அடிச்சுட்டு நீ அவ்வளோ தாண்டா கட்டிக்கணும்னு சொல்கிறதுக்கு? இப்போ பசங்க வளர்ந்துட்டாங்க, நல்லா படிக்கிறாங்க, நல்லா வேலைக்கு போகிறாங்க, அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க பார்த்துக்கினாங்க. நம்ம சும்மா வீட்டில் கடுக்குறோம். நம்ம என்னத்துக்கு அவங்க வாழ்க்கையில் பூந்து கண்டபடியாக கண்ட வேலை செய்கிறது இல்லையா? என்னவோ அண்ணி, என்னவோ சொல்கிறீங்க. சரி ஆச்சு விடுங்க, மருமங்களுக்கு வளகாவே நடக்கும் போது இப்போ பேசி என்ன பிரயோஜனம்? சரிம்மா ஆச்சி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். சரிங்க அண்ணி. என்னம்மா அத்தை எப்படி பேசுகிறாங்க? விட்ரி. அவன் ஒருத்தன் தான் மாப்பிள்ளையா? ஊரில் வேறு மாப்பிள்ளையா இல்லை என்ன? நான் பெற்றுக்கிற மகராசி நீ இருக்கிற அழகுக்கு க்யூவில் நிற்பானுங்க. விடு விடு, நல்லா ரெக்கரப்பட்டவனை பார்த்து கட்டி வைக்கிறேன். என்ன இருந்தாலும் மாமா மாடி ஆயிடுமாம்மா. நீ தான் மெச்சிக்கணும்டி, உன் மாமையும் மாமா புள்ளியும். யாருக்காது அப்படி சிடுசுடான்றாங்க? வேற யாரு? என் நாத்தா நோறு தான். என்ன நாத்தா நோரா? ஆமாண்டி, என் வீட்டுக்காரோட தங்கச்சி, என் நாத்தனார். என் புள்ளிக்கு அது பொண்ணுதான் கட்டுறதா இருந்துச்சு. அவன் தான் அஞ்சலி லவ் பண்ணிட்டு வந்துட்டானே, என்ன பண்ணுறது? எங்கே கட்டின்னு தழைச்சி கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருப்பான். இதெல்லாம் என் தலையை எழுத்து. ஆனாலும் இவன் பேசுகிற பேச்சு பார்த்தா இவன் பொண்ணு கட்டாமல் இருந்தது நல்லதாக போச்சுன்னு தான் நினைக்கிறேன். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஓவராக பேசியிருப்பா. இவனுங்கெல்லாம் வைக்கிற இடத்துல தாண்டி வைக்கணும், இல்லை நம்ம தலை மேலே வச்சு ஆடுவாளுங்க. என்னக்கா அப்படி பேசுகிற? ஐயோ சும்மா இரு. நான் என்னவோ அவனுக்கு அவளை கூட்டின்னு வந்து கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரிலாம் பேசுகிறா. அவனா போய் கல்யாணம் பையன் வந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் என் தலையெழுத்து. அதுவும் என்கிட்ட தான் பேசுவா. என் வீட்டுக்கார்கிட்ட பேச சொல்லு, பொட்டி பாம்பா அப்படி நல்ல மாதிரி நடிப்பா. விஷப்பாம்பு பிறந்த குட்டி பிசாசு பாரு எப்படி இருக்குது. சரி சரி வா, ஃபங்க்ஷன் டைம் ஆச்சு, நம்ம ஆகிற வேலையை செய்யலாம். சரிக்கா வாக்க போகலாம். அக்கா எல்லாரும் வந்துட்டாங்க, அஞ்சலி ரெடி ஆயிட்டா, இதோ வந்துட்டு இருக்கா. வட்டம் அங்கே பாருக்கா, அஞ்சலி வரா, எவ்வளோ அழகா இருக்கா. என் கண்ணு பற்றம் போல இருக்கு. வட்டம் பரவாயில்லம்மா, அழகாத்தான் இருக்கா. அழகாக தான் இருக்கா, ஆனால் உன்னை விட அழகு கம்மி தான். விடுமா, காக்காய்க்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. சீதா